காவேரி கிட்ட வந்து யமுனா பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா இப்போலாம் நிவின் என்கிட்ட பேசுகிறாருக்கா, நான் என்ன மெசேஜ் அனுப்பினாலும் எனக்கு ரிப்ளை பண்ணுறாருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத சரியா, எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு பேசுறியா பேசு, உன்னை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை கரெக்டாக பண்ணு, படிக்கிறதுல மட்டும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே யமுனா சொல்கிறாங்க, சரிக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ராகினி வராங்க. வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு அஜய், இந்த இடத்துல நல்லா பெருசாக ஒரு ஃபோட்டோ மாட்டிடலாம். உன் ஃபோட்டோ மட்டும் வேணாம், நீயும் நானும் சேர்ந்தா மாதிரி ஒரு ஃபோட்டோ மாட்டிடலாம், அழகாக இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. காவேரியும் பார்க்குறாங்க, கூட யமுனாவும் பார்க்குறாங்க. என்னக்கா மாமாவோட ஃபோட்டோவை மாட்டினோடனே வயிற்றுச்சல் தாங்க முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாக்கா மாமாவோட ஃபோட்டோ மாட்டினோடனே திருஷ்டிக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று மாட்டணும்னு நான் சொன்னேன்லக்கா அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. ஏய் என்ன திமிரா உனக்கு, என் ஃபோட்டோவை பார்த்தா உனக்கு திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. நானாக எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காவேரி 2 பேரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏன் எங்கள் அக்காட்ட போகிறேன், எதுக்காக போகிறேன், உங்கள் அப்பாவையே நல்லா திட்டினவ எங்கள் அக்கா கிட்டலாம் நீ போய் மொக்க வாங்கிக்காத சரியா, போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து கலாய்க்கிறாங்க. ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அக்கா இவளெல்லாம் இப்படி தான்க்கா பண்ணணும், நாம் அமைதியாக இருந்தால் இவள் அடங்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. குமரன் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, இங்கே பாரு நிறைய காசு கேட்குறாங்க இந்த போஸ்டர் ஒட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அம்மா எவ்வளோ கேட்குறாங்க, அதுவா ஒரு 4000 கேட்குறாங்க, இல்லையா ஒரு 10,000க்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல மாமா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம், நீங்கள் போஸ்டரை ஒட்ட சொல்லுங்கள், அது எப்படி அவ்வளோ பணம் கொடுத்து ஒட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கங்கா வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த போஸ்டர் வந்து ஏரியாவுக்கு எல்லா இடத்துக்கும் ஒட்டத்தாலும் நிறைய காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாரு அப்பளம்ன்றது சாதாரண விஷயந்தான், அதில் ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்லை, அதுக்காக எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி போஸ்டர்லாம் ஒட்டணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அக்கா 10,000 ரெடி பண்ணிக்கலாக்கா, 10,000 இல்லை அதுக்கு மேலே கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல காவேரி வீடு, அவ்வளோ பணம்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ண வேணாம், நானே போஸ்டரை எல்லா இடத்துலையும் ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான பாசை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே யமுனா பார்க்குறாங்க. அக்கா என்னதுக்கா இது பால் கொழுக்கட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பால் கொழுக்கட்டை மாதிரி இருக்கா, இது மைதா, எடுத்து உன் வாயில் ஒட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே காவேரி வராங்க. என்னாச்சு, இல்லை இதை பால் கொழுக்கட்டைன்னு சொல்கிறா, வாயில் ஒட்டுக்கா, அப்போ தான் வாயை திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க. இங்கே என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அம்மா போஸ்டர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்காக பசை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. என்னடி இந்த வீட்டில் தான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வருவாங்க ஆள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க போஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே என்ன ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன கமெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குன்னு தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுவா சுமாராக இருக்குது, உங்களையே நான் சூப்பராக ஃபோட்டோ எடுத்திருக்கேன், என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க உன்னை பற்றி நிறைய சொன்னாங்க, நல்லா எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சும்மா தான் சொன்னேன், நீங்கள் சூப்பராக தான் இருக்கீங்க, நான் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னை எது சொன்னாலும் அது எல்லாமே உனக்கு கிரெடிட் தான்.